இதற்கு இடையில் சந்தியாவும் ராகவும் பெயர் செலக்ட் செய்து வைத்துவிட்டனர். இருப்பினும் அவள் மாமியார் மாமனார் அந்த பெயரை சொல்லி அழைக்காமல் அவர்கள் செல்லமாக சொல்லும் பெயரையே சொல்லி அழைத்து கொண்டிருந்தனர். ஆரம்பத்தில் அவர்கள் அவ்வாறு பெயர் சொல்லி அழைக்காதது சந்தியாவிற்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஆனால் எப்பொழுதும் அவர்கள் வைத்த பெயரை மட்டுமே வைத்து அழைத்து கொண்டிருந்தனர். இது சந்தியாவிற்கு பிடிக்கவில்லை. மேலும் சந்தியா அவள் அம்மா வீட்டில் இருந்த பொழுது அவள் மாமனார் மாமியார் அடிக்கடி அவளை வந்து பார்த்துவிட்டு சென்றனர். ஒவ்வொரு முறை வரும்போதும் குழந்தை போட்டோவில் பார்ப்பதற்கு பெரிதாய் இருப்பதாகவும் நேரில் பார்ப்பதற்கு அவன் மிகவும் சிறியதாய் இருப்பதாகவும் மாமியார் கூறிக்கொண்டே இருந்தார். மேலும் தன் மகன் ராகவனைப் போல் சத்து பிடிக்கவில்லை என்று கூறிக்கொண்டே இருப்பார். ஆனாலும் சந்தியா அவள் குழந்தையை மிக நன்றாகத்தான் கவனித்துக் கொண்டிருந்தாள். சாதாரணமாக ஒரு குழந்தை எவ்வளவு எடை இருக்க வேண்டுமோ அந்த எடை இருந்தது. அதன் பின் சந்தியா 6 மாதம் கழித்து மீண்டும் தன்னுடைய புகுந்த வீட்டிற்கு செல்லும் நேரம் வந்தது. அவள் மாமியார் தனக்கு குழந்தையை குளிக்க வைக்க கூட தெரியாது என்று கூறிவிட்டார். எனவே சந்தியா அங்கு சென்றதிலிருந்து குழந்தையை அவள் மட்டுமே கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அதில் அவள் மிகவும் சோர்ந்து விட்டாள். ராகவ் முடிந்தவரை வீட்டில் இருக்கும் பொழுதும் குழந்தையை நன்கு பார்த்து கொண்டான். எல்லா விதங்களிலும் உதவி செய்து அவளை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டான். அதன் பின் சந்தியாவிற்கு மகப்பேறு விடுமுறை முடிந்து மீண்டும் பணியில் சேர்ந்து விட்டாள். இப்பொழுது அவர் மாமியார் மட்டும் வீட்டில் குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும். சந்தியாவிற்கு இது மிகுந்த பயத்தை ஏற்படுத்தியது. இருந்தாலும் வேறு வழியில்லை. குழந்தையை மாமியாரிடம்தான் விட்டு செல்ல வேண்டும். அவள் அம்மா வந்து குழந்தையை பார்த்து கொள்வதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. அவள் பயந்தது போலவே அவர் மாமியாரால் குழந்தையை சரியாக பார்த்து கொள்ள முடியவில்லை. மேலும் மிகுந்த கவனக்குறைவாக இருந்தனர். ஒரு சில நேரங்களில் சந்தியா இதை பார்த்துவிட்டு பொறுக்க முடியாமல் ஏதாவது கூறினால் அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை. இது ஒரு அம்மாவாக அவள் மனதில் எவ்வளவு பயம் இருக்கும். குழந்தை மேல் உள்ள பாசத்தில் தான் அவள் இவ்வாறு கூறுகிறாள் என்று அவள் மாமனார் மாமியாரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவள் எது கூறினாலும் அது அவர்களுக்கு தவறாகவே தெரிகிறது. மேலும் அவள் மாமனார் மாமியார் நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு வேலைக்காரர்கள் இல்லை என்று கூறிவிட்டனர். ராகவும் சந்தியாவிற்கு உறுதுணையாக இருந்தான். சந்தியா ஒரு அம்மாவாக அவளுடைய பயத்தில்தான் கூறுகிறாள். மேலும் குழந்தை மேல் உள்ள பாசத்தில் கூறுகிறாள். இதில் என்ன தப்பு இருக்கிறது என்று தன் பெற்றோரிடம் எடுத்து கூறினான். ஆனால் அவர்கள் இவன் சொல்லும் எதையும் கேட்க தயாராக இல்லை. அவர்களுக்கு அவர்கள் சொல்வதுதான் சரி என்ற மனநிலையில் இருந்தனர். மேலும் தன் மகனும் அவளுக்குத்தான் சப்போர்ட் செய்கிறான் என்று ராகவ் மீது கோபம் ஏற்பட்டது. அதன் பிறகு ஏற்பட்ட சண்டையில் அவள் மாமனார் சந்தியாவிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார். உண்மையில் சண்டை நடந்தது என்னவோ அவளுக்கும் அவள் மாமியாருக்கும் தான். ஆனால் இடையில் தேவையில்லாமல் அவள் மாமனார் தன் மனைவிக்கு சப்போர்ட் செய்து கொண்டு உள்ளே வர இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு அவர் பேசுவதை நிறுத்திவிட்டார். சந்தியாவிற்கு இது மிகுந்த கோபத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியது. இதனை அவள் மாமியார் நன்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். சந்தியாவிற்கு முன்கோபம் அதிகம். அதேபோல் அவள் மாமனாருக்கும் முன்கோபம் அதிகம். இதை நன்கு தெரிந்து கொண்டு அவள் மாமியார் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்படுத்தி கொண்டு இருந்தாள். இதன் மூலம் அவர்களுக்கு இடையே உள்ள விரிசலை மேலும் மேலும் பெரிதாகி கொண்டே இருந்தது. ஏனெனில் இவர்கள் இருவரும் பேசாமல் இருந்தால்தான் வீட்டில் தன்னை மதிப்பார்கள் என்று அவர் இவ்வாறு செயல்பட தொடங்கிவிட்டார். மேலும் முடிந்தவரை சந்தியாவை அவள் மாமனாரிடம் பேச விடாமல் தடுத்து கொண்டு இருந்தார். மேலும் சந்தியாவை பற்றி அவர் மாமனாரிடம் சென்று அவளுக்கு மிகவும் முன்கோபம் அதிகம், அதனால் அவளிடம் அதிகம் பேச வேண்டாம் என்று சந்தியாவை பற்றி எப்பொழுதும் தவறான விஷயங்களையே அவரிடம் கூறிக்கொண்டிருந்தார். அவளுடைய நல்ல குணங்களை பற்றி அவர் எதுவும் பேசுவதில்லை. ஆனால் இவை அனைத்தும் உண்மையா பொய்யா என்று கூட அவள் மாமனார் ஆராயாமல் மனைவி கூறும் அனைத்தும் சரி என்று நம்ப தொடங்கிவிட்டார். மேலும் குழந்தையை பகல் முழுவதும் அவள் மாமியார் பார்த்து கொள்கிறாள். அவள் வேலை முடிந்து வந்தவுடன் குழந்தையை அவளிடம் கொடுத்து விடுவார். ஆனால் சந்தியாவிற்கு குழந்தையை பற்றி ஒன்றும் தெரியாது என்பது போலவும் நாள் முழுவதும் தான் குழந்தையை பார்த்து கொள்வதால் தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்றும் அவள் மாமியார் செயல்பட ஆரம்பித்து விட்டார். சந்தியாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சில நேரங்களில் அவர்கள் பெற்ற குழந்தையை தான் பார்த்து கொண்டிருப்பது போல
அவர்கள் இவளை நடத்தத் தொடங்கினர். பல்வேறு சங்கடங்களை சகித்து கொண்டு சந்தியா வாழ்ந்து கொண்டிருந்தாள். ராகவ் முடிந்தவரை சந்தியாவிற்கு சப்போர்ட் செய்தான். அவன் அவனுடைய அம்மாவை பற்றி நன்கு தெரிந்து கொண்டதால் யார் செய்வது சரி யார் செய்வது தவறு என்று தெளிவாக பிரித்து ஆராய்ந்து சந்தியாவிற்கு உறுதுணையாக இருந்தான். இது அவனுடைய அம்மாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. மகள் தனக்கு சப்போர்ட் செய்யாமல் மருமகளுக்கு சப்போர்ட் செய்வதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே அவர் இன்னும் சந்தியாவை மனதளவில் காயப்படுத்த முயன்றார். ஒருமுறை சந்தியாவின் மாமியார் ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு சென்ற பொழுது சந்தியாவின் உறவினர்களை சந்தித்தார். அவர்களில் ஒருவர் சந்தியாவின் மாமியாருக்கு மிகவும் நெருக்கமானவர். அவரிடம் சந்தியாவை பற்றி பல்வேறு குறைகளை கூறிக்கொண்டிருந்தார். அதன் பின் சந்தியா 1 மாதம் கழித்து ஊருக்கு சென்ற பொழுது அவளது உறவினர்கள் மூலமாக அவள் மாமியார் அவளை பற்றி கூறிய அனைத்தையும் தெரிந்து கொண்டாள். சந்தியாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. உடனே இது பற்றி ராகவிடம் தெரிவித்தாள். ராகவிற்கும் இது மிகுந்த கோபத்தை உண்டாக்கியது. ஏனெனில் தன் மனைவியை பற்றி அவன் அம்மா கூறிய அனைத்தும் அவரால் கட்டப்பட்ட கதை என்று தெரியும். ஏனெனில் இவ்வாறு சந்தியாவை பற்றி அனைவரிடமும் தவறாக கூறுவதால் தான் நல்லவர் என்று காட்டிக்கொள்ள இதை செய்தார். அனைத்து உதவிகளையும் சந்தியாவிற்கு செய்வதாகவும், ஆனால் சந்தியா இது பற்றி புரிந்து கொள்ளவில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். இவை அனைத்தும் பொய் என்று ராகவிற்கு தெரியும். அதன் பின் சந்தியா ராகவிடம் போன் செய்து இப்பொழுதே மாமியாருக்கு போன் செய்து கேட்கப் போவதாக கூறினாள். ராகவும் இதை நேரடியாக கேட்டால்தான் பிரச்சனை தீரும் சந்தியா என்றதும் சரி என்று கூறிவிட்டாள். அதன் பின் சந்தியா போன் செய்து தன் மாமியாரிடம் இவ்வாறு தன் உறவினர் கூறியதாக அனைத்தையும் பற்றி கேட்டாள். அப்படி அவள் மாமியாரிடம் கேட்கும் பொழுது அவள் மாமனாரும் அருகில் அமர்ந்திருந்தார். இதனால் அவள் மாமியாரால் பொய் கூற முடியவில்லை. நான் தான் அனைத்தையும் சொன்னேன் என்று அவர் இறுதியில் உண்மையை ஒப்புக்கொண்டார். அதன் பின் இது அவளது மாமனாருக்கும் தெரிய வந்தது. மாமனாரும் தன் மனைவியிடம் சென்று என்ன இருந்தாலும் நம் குடும்பத்தை பற்றி நம் மருமகளை பற்றி அடுத்தவர்களிடம் பேசியது தவறு என்று சந்தியாவிற்கு ஆதரவாக பேச தொடங்கிவிட்டார். இதில் அவள் மாமியாருக்கு சற்று சர்க்கல் ஏற்பட்டது. ஏனெனில் இதுவரை தன் கணவர் தான் கூறிய அனைத்தையும் நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் இன்று அவர் தன் மருமகளுக்கு சப்போர்ட் செய்கிறார் என்று இன்னும் கோபம் அதிகமாகியது. அவருடைய மகனும் சந்தியாவை பற்றி கூறியது தவறு. தன் அம்மாவிடம் கோபமாக பேசினான். மேலும் ராகவ் தன் அம்மா சந்தியாவை பற்றி பேசியதை நினைத்து வருந்தினான். ஏனெனில் சந்தியாவை பற்றி அவனுக்கு நன்கு தெரியும். சந்தியா ராகவை எந்த அளவிற்கு நேசிக்கிறாளோ அதே அளவு ராகவும் சந்தியாவை நேசிக்கிறான். இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சந்தியாவும் அவள் மாமியாரும் பேசுவதில்லை. இதுக்கு இடையில் அவள் மாமியார் சந்தியாவை சமாதானப்படுத்தணும்னு சந்தியா கிட்ட வெளியே வந்து பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சந்தியா மாமனார் முன்னாடி தன்னை நல்லவங்களா காட்டிக்கணும் அப்படின்னு அதுக்காக செஞ்சாங்க. ஆனால் இந்த விஷயம் எல்லாமே சந்தியாவுக்கும் ராகவுக்கும் தெரியும். தன்னோட அம்மா எந்த நேரத்துல எப்படி நடிப்பாங்கன்னு நல்லாவே தெரியும் ராகவுக்கு. இந்த விஷயம் வழக்கம் போல அவள் மாமனாருக்கு புரியல. அவர் எப்பவும் போல தன்னுடைய மனைவி ரொம்ப நல்லவ, சந்தியாவை சமாதானப்படுத்த முயற்சி பண்றா, ஆனா இத சந்தியா தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சந்தியாவால் இதை தாங்கவே முடியல. என் மனைவி எது செஞ்சாலும் சரி அப்படின்னு நம்புறாரே, கண் முன்னாடி தன்னோட மாமியார் நடிக்கிறாங்க, ஆனா இந்த விஷயத்தை மாமனாரால் புரிஞ்சிக்க முடியாத முட்டாளா இருக்கிறாங்களே அப்படின்னு சந்தியா எத்தனையோ நாள் நினைச்சு இருக்கா. ஆனா நினைச்சு என்ன பண்ண? இந்த விஷயத்த சந்தியாவால அவ மாமனார் கிட்ட நேர்ல சொல்ல முடியல. இப்படியே நாட்கள் போய்கொண்டே இருந்தது. இதனால் சந்தியாவுக்கும் ராகவுக்கும் இடையில் நிறைய சண்டைகள் வந்தது. அவங்களால இவங்களோட திருமண வாழ்க்கையே மோசமாகிடுச்சு. ஏன் அப்படின்னா சந்தியாவும் ராகவும் அந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க. காதல் வாழ்க்கை எல்லாமே அவ மாமியார் செய்யற வேலையால அதை அனுபவிக்க கூட முடியல அவங்களால. அது மட்டும் இல்லாம குழந்தையும் சரியாக பார்த்து கொள்ள முடியவில்லை. எப்பவும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, இது மட்டுமே போயிட்டு இருந்தா இவங்க வாழ்க்கைய இவங்க எப்ப வாழ்வது? குழந்தை எப்படி நல்லபடியா வளர்வது? இந்த விஷயம் எதுவுமே அவ மாமனாருக்கு புரியவே இல்லை.
வீட்ல என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாவது வீட்டு பெரியவங்க பார்க்கணும். இதை விட்டுட்டு மகன் மருமகள் பேரன் அப்படின்னு குடும்பம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அவர் மனைவி மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியும் மற்ற எல்லாருமே அவங்களுக்கு கீழ் அடங்கித்தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியும் இருந்தா வீடு எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம சந்தியாவோட குழந்தைய அவங்க குழந்தை மாதிரியும் சந்தியாவை ஏதோ மூணாவது மனுஷி மாதிரியும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தையை வளர்ப்பதில் அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், சந்தியாவுக்கும் ராகவுக்கும் ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற எண்ணங்களையும் மனசுல ஆழமா பதிஞ்சு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் சந்தியா ராகவ் கூட தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடியலையே, குழந்தையோ சரியா பார்த்து கொள்ள முடியல அப்படிங்கிற மன அழுத்தத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்தாள் சந்தியா.